ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் முருங்கை அடை தோசை ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது? எல்லோரும் பண்ணுறது தானே, இது யூஷுவல் தானே அப்படின்னு நினைக்கலாம். பட் எனக்கு அது ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன்னா நான் அடை தோசை ஃபேன் கிடையாது. எங்கள் அம்மா செய்கிற ரெசிபி எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஆனால் அடை தோசை மட்டும் பெருசாக எனக்கு பிடிக்காது. அது கொஞ்சம் ஹார்டனாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். பட் நான் மேரேஜ் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஊருக்கு வரும்போது என் நெய்பர் எனக்கு ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுத்த ரெசிபி இது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நான் அடை தோசை எங்கேயுமே சாப்பிட்டதே இல்லையேன்ற மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், நீங்கள் எனக்கு ரெசிபி சொல்லுங்கன்னு. அவங்களும் எனக்கு சொன்னாங்க. அதை தான் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதுக்கு 1/2 கப் துவரம் பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு, அப்புறம் 1 கப் இட்லி ரைஸ், இல்லைன்னா சிங்கிள் பாயில்டு பொன்னி ரைஸ் இருக்கும்ல, அது போட்டுக்கோங்க. அப்புறம் இதை ஆஸ் யூஷுவல் ஊற வைப்போம் இல்லையா, ஒரு 6 to 7 hours ஆர் 9 hours ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் அது கூட நான் ஒரு 9 சில்லிஸ் போட்டிருப்பேன், ட்ரை சில்லிஸ். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரம், அதுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஆனால் என் நெய்பர் செம காரமாக செய்வாங்க. அதனால் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு ஹிண்ட், ஓகேயா? அதுக்கப்புறம் இதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், உங்களுக்கு கலர் தேவைன்னா கொஞ்சம் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் கொஞ்சம் ஆனியன், அப்புறம் கார்லிக் நிறைய போடுங்க. அது இன்னும் நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்கு. அப்புறம் கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு பர்டிகுலராக இதை நீங்கள் நல்லெண்ணெயில் தான் சுடணும். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லைனா கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம். இந்த 2 ஆயில் தான் ஆப்ஷன். அது ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, நல்லெண்ணெயில் தான் நான் ஆக்சுவலாக பண்ணுவேன். அது பண்ணால் அப்படியே வீடு ஃபுல்லாக அந்த ஸ்மெல் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்ன ஸ்பெஷல்னால் எனக்கு என்னென்னு தெரியல. இதுதான் ஒரு வேளை டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியல. அந்த கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு ஈக்குவல் ரேஷியோவில் 1/2 கப் எடுத்துக்கிறோம் இல்லையா, அது உள்ள லேயரை நல்லா சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பி லேயரும் கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் வந்துச்சு. ஸோ அதுதான் ஒரு வேளை என்னை லைக் பண்ண வச்சுதான் என்னென்னு தெரியல. என்ன மாதிரி டேஸ்ட் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.